ஒரு ஊரில் கலியன் என்ற வசதியான செல்வந்தர் இருந்தார். அவர் அடிபற்ற ஏமாளியாக இருந்தார். அவனுக்கு ஒல்லியாய் ஒரு விசமக்கார மணியன் என்ற நண்பர் இருந்தான். இவன் கலியனை எப்போதும் புகழ்ந்து பேசுவான். தான் பெரிய புத்திசாலி போல பாசாங்க செய்வான். இந்த அறிவு கூர்மை மிக்க நண்பன் மணியன் இருக்க பயமே என கவலையுற்று இருந்தான் கலியன். சத்தியம் பண்ணு என் நண்பன் மணியனை, என்னை விட்டு போகவே மாட்டேன் என்று என அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான். சத்தியம் சத்தியம் முக்காலும் சத்தியம். நண்பன் கலியனை, நீ இவ்வுலகில் இருந்தாலும் சொர்க்கம் சென்றாலும் அட நரகத்துக்கே போனாலும் உன்னை விட்டு பிரியேன். உனக்கு நான் மதி கூறி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு உன்னிடமே இருந்திடுவேன் என்று மணியனும் மறுமொழி கூறுவான். கலியனுக்கு உச்சி குளிர்ந்துவிடும். ஒரு நாள் மாலை கலியன் ஆற்றங்கரை ஓரமாக உலவிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். பக்கத்து காட்டில் நரி கூட்டம் ஒன்று ஊழை கொண்டிருப்பதை கேட்டான். மாலை நேரம் வந்தால் நரியாருக்கு கொண்டாட்டம். கூட்டம் கூடி ஊழையிடுவார் என்று யாருக்கு தான் தெரியாது. ஆனால் நம் கலியனுக்கு தெரியாது. ஏன் இப்படி சத்தம் போடுகின்றன என்று எப்படியாவது தெரிந்து கொள்ள துடித்தான். இத்தனை நரிகள் ஒரே சமயத்தில் ஊழையிடுவது ஏன்? அதுவும் என் செவிகளில் அத்தனையும் சத்தம் கட்டாயம் விழும் என்று அறிந்தும் எதற்காக இவை ஊழையிடுகின்றன என்று மணியனை கேட்டான். நண்பா, இது குளிர்காலம் இல்லையா? பாவம், அந்த நரிகளுக்கு கம்பளி துணியே இல்லை. போர்வை குடி என்று அவை உண்ண வேண்டுகின்றன என்றான் மணியன். அப்படியா செய்தி? மிக்க நன்றி. நரிமனம் அறிந்து சொல்பவனே நல்ல நண்பன். ஆனால் ஏன் இந்த நரிகளுக்கு போர்வையே இல்லையாம் என்றான் கலியன். பிறகு 100 கம்பளி வாங்கி நம் நரிகளுக்கு எல்லாம் கொடு என்று கூறினான் கலியன். அதை ஆணையாக கொண்டு உடனே நிறைவேற்றுவதாய் சிட்டாய் பறந்தான் மணியன். கம்பளி வாங்க பெட்டியில் இருந்து பணம் எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டான். மறுநாள் மாலை நரியின் மூளை கலியன் செடிகளில் விழுந்தது. பெரிய வியப்போடு மணியனை பார்த்து, என்ன விஷயம், திரும்பவும் நம் நரிகள் ஊழிடுவது ஏன் என்று கேட்டான் கலியன். மணியன் புன் சிரிப்புடன், இப்போது முழுக்க முழுக்க வேறு காரணம் நண்பா, இது உனக்கு நன்றி கூறும் நரியூலை என்றான். மெச்சினே, அற்புதம் என்றான் கலியன். இது என் மூளைக்கு பட்டே இருக்காது. உன் மாதிரி நண்பன் இந்த பூலோகத்தில் இருக்க முடியாது. நண்பனே, நீ என்னுடன் இருப்பதனால் இந்த உலகத்து அறிவெல்லாம் என் உள்ளங்கையினிலே. ஆனால் சத்தியம் பண்ணு நண்பனே, செத்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன் என்று ஒரு காலம் மாட்டேன். சொர்க்கமோ நரகமோ நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் இருப்பேன் என்றான் மணியன். வழக்கம் போல மகிழ்ந்தான் கலியன். ஒரு நாள் மாலை கலியன் உலா போய் விட்டு வருகையில் காட்டுப்பன்றி தென்பட்டது. மணியனை பார்த்து இது என்ன என்று கேட்டான். மணியனுக்கு கலியன் வீட்டு சமையல்காரருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது. அதனை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த மணியன், நண்பா, இது ஒரு சுண்டலையாகும். நம் வீட்டின் சமையல் அறையில் ஆகாரத்தை எல்லாம் தின்றுவிட்டு இப்படி கொழுத்து கிடைக்கிறது. நம் சமையல்காரர் இருக்கிறாரே, அவர் சமையல் அறையை கவனித்துக் கொள்கிற லட்சணம் இது என்றான் மணியன். இரவு விருந்தை தயாரித்தவுடன் சமையல்காரனை தூக்கில் போடும்படி உத்தரவிட்டான் செல்வந்த நண்பன் கலியன். சமையல்காரன் மணியனிடம் ஓடோடி வந்து நிறைய பணத்தை அவனிடம் ரகசியமாக திணித்தான். முதலாளி கலியனுக்கு ஏதாவது நல்ல பணியாரம் செய்தால் மணியனுக்கு ஒழித்து வைத்து கொடுப்பதை வாக்களித்தான். மணியனுக்கு சந்தோஷமாய் போயிற்று. பயப்படாத பணியார கலைஞரை, உனக்கு ஒன்றும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியம் கூறினார். நடு இரவில் கலியன் முன் சமையற்காரன் தூக்கில் ஏற்றப்படவிருந்த சமையல் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று கத்திக்கொண்டே மணியன் ஓடி வந்தான். பிறகு கலியனுக்கு விளக்க தொடங்கினான். நண்பா, இப்போதுதான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன். இந்த நள்ளிரவு வேலை மிக மிக நல்ல வேலை. ஆகையால் இப்போது தூக்கில் போடப்படுகிற எவனுக்கும் சொர்க்கத்தில் சந்தோஷமாய் வாழ இடம் போட்டு வைத்திருப்பார்களாம். நண்பா, சமையற்காரனை இப்போது தூக்கில் போட்டால் அது தண்டனையே ஆகாது, பெரிய பரிசாகிவிடும். உன்னை பருக்க வைக்காமல் கேவலம் இலையை கொழுக்க வைத்த அயோக்கிய சமையற்காரனை போய் சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்றான் மணியன். எப்படியாவது இப்போது தூக்கு தண்டனையை தாமதப்படுத்திவிட்டால் பிறகு கலியன் அதை மறந்து போய் விடுவான் என்று மணியனுக்கு நிச்சயம் தெரியும். கலியன் ஞாபக சக்தி அவ்வளவு அபாரம். ஆனால் கலியனோ ஆனந்தத்தால் குதித்தான். நல்லது நண்பன் மணியனை, மிகவும் நல்லது. வெகு காலமாகவே எனக்கு சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை. யாரா அங்கே தூக்குக்காரன்? சுருக்கை என் கழுத்தில் போட் மாட்டி என்னை தூக்கேற்று, சீக்கிரம் சீக்கிரம் என்றான். தூக்கு மேடை நோக்கி ராஜநாடை போட்டவன் திடீரென்று நின்றான். ஆனால் என் அருமை நண்பன் மணியனை, என்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சத்தியம் செய்வாய். அதை காப்பாற்ற தயவு செய்து சொர்க்கத்திற்கு முதலில் சென்று எனக்கு வழிகாட்டி என்றான் கலியன். சித்தம் கலங்கிய மணியன் ஏதோ சொல்ல முயன்றான். ஒன்றும் கலியனின் செவியில் விழவில்லை. கலியன் பாட்டுக்கு தூக்கு போடுகிறவனுக்கு மணியனை முதலில் அனுப்பி வைப்பதற்கு உத்தரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். தூக்குக்காரன் மணியனை இழுத்து வர செல்வந்தர் வீட்டில் வேலை செய்ய மற்றவர்கள் சேர்ந்து கொண்டு அவன் தலையை சுருக்குக்குள் தள்ளினார். மணியனுக்கு தூக்கேற்றி அனுப்ப இத்தனை பேர் உதவுகிறார்களே என்று கலியனுக்கு ஒரே ஆனந்தம். மணியன் தூக்கில் போடப்பட்ட பிறகு கலியனையும் அவன் விரும்பியபடியே தூக்கில் போட்டு வேலையாட்கள் மகிழ்ச்சிடுறார்கள். பின் மணியன் என்கிற நம்பிக்கை துரோகி கீழும் கலியன் என்கிற அதி முட்டாளின் கீழும் வேலை செய்ததை நினைத்து வருத்தப்பட்டனர்.